காஜு பிஸ்தா ஸ்வீட் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை, 2 ஏலக்காய் போட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலில் மாற்றிட்டு 60 கிராம்ஸ் ஆஃப் பிஸ்தா ஆட் பண்ணி அதை நம்ம வந்து விட்டு விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி இதை ஜல்லடையில் மாற்றிக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்க சுகரி அது கூட ஆட் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பால், கொஞ்சமாக க்ரீன் கலர் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பாலும் தேவைப்படாது, கொஞ்சம் மட்டும் போதும். இது கூட வந்து நான் 150 கிராம்ஸ் கேஷ்யூ எடுத்துருக்கேன். இது 2 பேட்சாக பிரித்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர், இது கூட 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இது காய்ச்சினதுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க கேஷ்யூ ஆட் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி கெட்டியானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 பேட்சாக பிரிச்சுக்கலாம். 2 பேட்சாக பிரிச்சுட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பிஸ்தாவை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி உள்ள வச்சு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணோம்னா காஜு பிஸ்தா ரோல் ரெடி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.